إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا وقالوا لا تنفروا في الحر قل نار جهنم أشد حرا لو كانوا يفقهون أما بعد فإن خير الحديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أخرجه أبو داود والنسائي وابن ماجه இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரை விட மேலாக அன்பு வைத்திருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே ஏற்று பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், இமாம்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமா. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையின் காரணமாக அவர் விதித்த இந்த ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனது இறை இல்லத்திலே விரைவாக வந்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நமது எண்ணங்களையும் செயல்பாடுகளை ஏற்று அல்லாஹ் மறுமை நாளில் நிரப்பமான நன்மைகளை அள்ளித் தருவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கால சூழ்நிலையில் நாம் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை கடுமையான வெயிலாக கொண்டிருக்கிறது. கடுமையான சூடு. ஒவ்வொரு வருஷமும் இந்த சூடு அதிகமாயிட்டு தான் இருக்கிறவர் கம்மியாகல என்று இந்த வெப்பத்தை குறித்து நாம் பேசுவதை பார்க்க முடிகிறது. அந்த மாதிரி தான் இருக்குது. மனார் என்று சொன்னாலே வெயிலுடைய தாக்கமும் ஜும்மால எப்படி உட்காருவோங்கிற சிந்தனை தான் வருது. ஏதோ பக்கத்தில் மரம் இருக்கிறதுனால தெரிய மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு கடுமையான ஒரு வெப்பமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறோம். மனிதனால் வெப்பத்தை வெயிலுடைய உஷ்ணத்தை தாங்க முடியாமல் அங்கங்கே மக்கள் நீர் குடிப்பதை, அங்கங்கே தண்ணீர் பந்தல் அமைத்திருப்பதையும் பார்க்க முடிகிறது.
அது மட்டுமல்லாமல் பள்ளிவாசலுக்கு ஒரு 10 நிமிஷம் தொழலாம் என்று நினைத்தோம் என்று சொன்னால் வெயிலுடைய கொடுமை தாங்க முடியாமல் பல பள்ளிவாசல ஏசி மாட்டினாங்க. மகிழ்ச்சி டைமான ஏசி போடலாம்னா என்னங்க ஏசியா போடலான்னு பேசுற அளவுக்கு வெப்பத்துடைய கொடுமைகள் இன்றைக்கு மனிதனால் தாங்க முடியல. எல்லா இடங்களிலும் இன்னைக்கு வீடுகளில் கூட ஏசி மாட்டுகின்ற ஒரு சூழல். ஏன்னா வெப்பம் அந்த அளவுக்கு கடுமையான சூடு. காலையிலிருந்து இரவு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு நேற்று நிம்மதியா படுத்து போனவங்க என்னன்னா வெப்பத்தினுடைய சூட்டின் காரணமாக நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறார். எனவே இது போன்ற கால சூழ்நிலையில் வெப்பத்தை தாங்க முடியாமல் வெப்பம் தணிப்பதற்கு உண்டான என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அத்தனையும் மனிதன் செய்து கொண்டிருப்பதை பார்த்துக்கிறார். தாங்க முடியல. ஒரு மணி நேரம் வெயில் நின்னாலே தலை சுத்துற மாதிரி இருக்கு. அதிகமான நபர்கள் வாகனத்துல போகிற பொழுது கண்ணாடி போட்டு போறது பார்க்க முடியுது. ஏன்னா கண்ணு கூசுது அந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம். இப்படி இந்த கோடை காலத்திலே இந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் மனிதர்கள் இருப்பதை பார்க்க முடியாது. இந்த வெப்பத்தை குறித்து இஸ்லாமிய வாழ்க்கை என்ன சொல்றது என்னன்னா, வெப்பம் என்பது நரகத்தினுடைய அந்த தீயினுடைய ஒரு ஜுவாலை, ஒரு வெப்ப காற்றுத்தான் இது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை பார்க்க முடிகிறது. ஹதீஸ்ல வருது, அப்ரிது பிஸ்ஸலா இதா இஸ்தத்தல் ஹர்ரு, வெப்பம் அதிகமானால், உஷ்ணம் அதிகமானால், வெயிலுடைய தாக்கம் அதிகமானால் நீங்கள் நுகர்பொருளையை தனிப்பாக்கிக் கொள்ளுங்கள். தனிப்பாக்கிக் கொள்ளுங்கள் நுகர பிற்படுத்துங்கன்னு சொல்லாங்க. சொல்லலாம் உச்சி நேரத்தை தொடர்ந்து நம்ம நுகர்த்துறோம். அப்ப வெப்பம் தாட்சியாக இன்னும் தள்ளி போடுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சூடா இருக்கிற சமயத்துல நீங்க என்ன செய்யலாம், நுகருடைய நேரத்தை தள்ளி போடலாம் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இன்ன இஷ்தத்தல் ஹர்ரி, நிச்சயமான வெப்பத்துடைய கருமை என்பது மின் ஃபைஹின் ஜஹன்னம், அது நரகத்தின் வெப்ப காத்தாகும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இந்த வெயிலின் தாக்கம் இது இந்த வெப்பத்தை தாங்க முடியாம இருக்கிறோமா இல்லையா? இந்த வெப்பம் எதுடைய மூச்சு காட்டுன்னு சொன்னாங்க, நரகத்துடைய மூச்சு காட்டுன்னு நாங்க சொல்லுவாங்க. நரகத்துடைய மூச்சு காட்டுங்கிறாங்க. அது இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற பொழுது, இஷ்டகத்தின் நார் இலா ரப்பிஹா, நரகம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டதா. நரகம் என்ன செய்யுது? அல்லாஹ்விடத்தில் முறையிடு. என்ன முறையிடுது? ஃபகாலத் யா ரப்பி, என்னுடைய இறைவா, அகல பாவி பஅலா, நரகம் சொல்கிறது அல்லாஹ்விடத்திலே, இறைவா என்னில் இருக்கக்கூடிய சிலதை தின்று விடுகிறது. இருக்கக்கூடிய சிலதை தின்று விடுகிறது வெப்பத்தின் காரணமாக. அதனால இதுக்கு ஏதாவது ஒரு செய்யுங்கன்றது அல்லாஹ்விடத்தில் முறையிடு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய மூச்சு காற்று நீ என்ன செய்து விட்டுரு அப்படிங்கிறான். அந்த மூச்சு காற்றில் ஒன்றுதான் வெப்பத்தில் நாம் அனுபவிக்கின்றது. வீட்டுல கோடை காலத்தில் அனுபவிக்கின்ற அந்த வெப்பம் இருக்கிறதா இல்லையா? இது நரகத்துடைய மூச்சு காற்றில் ஒன்று. அது விடுவதனால் தான் இந்த வெப்பம் ஏற்படுகிறது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸிலே பார்க்க முடியாது. சூரியன் எங்கேயோ பல மைல் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த சூரியனுடைய வெப்பத்தையே தாங்க முடியவில்லை என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, நரகத்துடைய சூழல் எந்த அளவுக்கு இருக்கும் யோசிப்பாரு. ஒரு மூமின் அப்படித்தான் யோசிக்கணும். எந்த நிகழ்வு எடுத்தாலும் அது மறுமை சம்பந்தமாக அவனுடைய சிந்தனையும் அவனுடைய நோக்கமும் அவனுடைய இயல்பான தன்மையும் அப்படித்தான் அமைய வேண்டும். எந்த ஒரு விஷயம் மட்டும் மறுமையும் அவன் விட்டு பாருங்க. தபுக் போர்க்களம், ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு நடக்கிற ஒரு போர்க்களம் தபுக் போர்க்களம். கடுமையான வெப்பம். இங்க எப்படி இருக்குன்னா பாலைவனங்கள்ல நினைச்சுப்பாரு. அந்த மாதிரி டைம்ல தபுக் போர்க்காக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்யறாங்க. அறிவிப்பு செய்கிற பொழுது முனாஃபிக்குகள் வெயிலுடைய கொடுமையின் காரணமாக எல்லாத்தையும் என்ன சொல்றாங்கன்னா, போகாதீங்கன்னு சொல்றாங்க.
இந்த போர்க்களத்துக்கு நீங்க போகாதீங்க. யாரோடு போர் செய்யறாங்க ரசூலுல்லாஹ்? அன்றைக்கு மிகப்பெரிய வல்லரசு நாடாக கருதப்பட்ட ரோமானியர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போறாங்க. அந்த சூழ்நிலையில் தான் இந்த முனாஃபிக்குகள் சொல்றாங்க, வெயிலுடைய தாக்கம், அதனால போருக்கு போகாதீங்கன்னு சொல்றாங்க. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வகாலு லா தன்ஃபிரு ஃபில் ஹர்ரி, இந்த வெயில் காலத்தை நீங்க என்ன செய்யாதீங்க, புறப்பட்டு போகாதீங்கன்னு சொல்றாங்க. குல் நபியே நீங்க சொன்னுங்க, நாரு ஜஹன்னம், ஜஹன்னத்துடைய அந்த நெருப்பு என்பது அஷத்து ஹர்ரா, இன்று இருக்கக்கூடிய வெப்பத்தை விட மிக கடுமையானது என்று நபியே நீங்க அவங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்வதை பார்க்க முடியாது. அப்ப இந்த வெப்பமே இப்படி நம்மளால தாங்க முடியலன்னு சொன்னா, இப்பவே உட்கார்ந்து வேர்க்குதுன்னு சொன்னா, இப்பவே உட்கார்ந்து நமக்கு தண்ணி தாங்க அதிகமா அடிக்குதுன்னு சொன்னா, இப்பவே நமக்கு தாங்க முடியல ஏசி வேணும்னு சொன்னாலா, இதை விட பல மடங்கு உள்ள அந்த நரகத்துடைய வெப்பத்தை யோசிப்பார். அதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளில் சூரியன் கொண்டு வரப்படுமா, பக்கத்தில் கொண்டு வரப்படும். துதுன ஷம்சு யௌமல் கியாமத்தில் கல்ப், சூரியன் மனிதனுடைய அந்த படைப்புக்கு பக்கத்தில் அது கொண்டு வரப்படும். எந்த அளவுக்கு சொல்றாங்க கேட்டாங்கன்னா, ஒரு மீன் அளவு என்று சொன்னால் ஒரு சுருமாவுடைய குச்சி குட்டுறமா இல்லையா, கண்ணில் போறோமா இல்லையா, அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்றாங்க சஹாபிகள். அந்த அளவுக்கு சூரியன் பக்கத்திலே கொண்டு வரப்படும். மனிதன் அவனுடைய செயலுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய வேர்வை நிற்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கேயோ பல மைல் தொலைவில் இருக்கக்கூடிய சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் நமக்கு நிழல் தேவைப்படுகிறது என்று சொன்னால், அது பக்கத்துல கொண்டு வந்தா மனுஷன் நிலம் யோசிப்பார் என்று சொல்லிட்டு பெருமானார் சொல்றாங்க, மின்கும் எக்கும் இல்ல கடமை, ஒருத்தருடைய செயலுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யுங்கன்னா அவனுக்கு வேர்வை இருக்கும். சில பேருக்கு எப்படி இருக்குமா, கரண்டைக்கால் வரைக்கும் நம்முடைய வேர்வை இருக்குமா. சில நபர்களுக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய முட்டுங்கால் வரைக்கும் இருக்கும், சிலருக்கு அவனுடைய இடுப்பு வரைக்கும் இருக்கும். இப்படி அவன் எந்த அளவுக்கு தீமைகள் செய்கிறானோ அந்த அளவுக்கு அவனுடைய வேர்வை இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நம்மால் பார்க்க முடியாது. இதை யோசிச்சு பாருங்க, சாதாரண ஒரு வெயில் அடிச்சாலே வேர்த்து ஒடுது, சட்டை கட்டானா அவர் ஈரமா தாங்க முடியும் மனுஷனால. அப்படிங்கும் போது அல்லாஹ் தஆலா சூரியனை பக்கத்துல கொண்டு வரலாம், வந்த உடனேயே மனிதன் அங்கும் இங்குமாக ஓடுகிறான். அவருடைய செயலுக்கு அந்த மாதிரி வேர்வை இருக்குன்னு சொன்னா இது என்ன சாதாரண விஷயமா, இதென்ன கதையை கேட்டு போற விஷயமா? இது உண்மையாகவே இந்த உலகத்தில் நடக்கிற ஒரு விஷயம், மறுமை நாள் கண்டிப்பா நடக்கிற ஒரு விஷயம். அதை நம்புறோம். இப்படி ஒண்ணு நடக்கணுங்கிறத நம்புறாங்க முஸ்லீம், இதெல்லாம் முஸ்லீம் கிடையாது. அப்ப அல்லாஹ் கண்டிப்பாக கொண்டு வருவான். வருகிற பொழுது மனிதன் அங்கும் இங்குமாக ஓடுவான், அவனால தாங்க முடியாது வெயில்ல. அவனுடைய செயலுக்கு தகுந்த மாதிரி இந்த வேர்வைகள் இருக்கும். அதுவும் இடுப்பளவுக்கு கால அளவுக்கு இருக்கின்றனால எவ்வளவு வெப்பத்துடைய தாக்கம் இருக்கும் பாருங்க. இந்த வேர்வை வருதுன்னு சொன்னாலே அது வெப்பத்துடைய தாக்கத்துடைய வெளிப்பாடுதான் வேர்வை. அப்படிங்கும் போது அல்லாஹ் தஆலா பக்கத்துல கொண்டு வருகிற போது முட்டுங்கால் வரைக்கும் இருக்கு, இடுப்படைக்கு இருக்குன்னு சொன்னாலா அந்த வெப்பம் அந்த அளவுக்கு மிக கடுமையானதாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த அதுவும் குறிப்பா சொன்னாங்க ரசூல், அன்றைய டைம்ல மனுஷன் எப்படி எழுப்பப்படுவான் என்று சொன்னால் நிர்வாணமாக எழுப்பப்படுவான், ஆடை இல்லாமல் எழுப்பப்படுவான், செருப்பு இல்லாமல் எழுப்பப்படுவான். இப்ப நம்ம ட்ரெஸ் போடுறோம், வெயில் காலத்துக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் போட சொல்றான் டிவியில, மைக்க போடுங்க, காட்டனா போடுங்க என்று வெயிலுடைய தாக்கம் உடம்பிலே படக்கூடாது என்பதற்காக வேண்டி பல்வேறு விதமான உபதேசங்கள் செய்வதை பார்க்க முடிகிறது. அப்படின்னா அந்த வறுமை நாள்ல எல்லாமே நிர்வாகமா இருப்பான், செருப்பு இல்லாம இருப்பான். அப்ப எல்லாருக்கும் ஒரு மனுஷன் கேள்வி, எல்லாமே நிர்வாகம் தான் ஒருத்தர் பார்க்கத்தானே செய்வாங்க. இது எல்லாத்துக்கும் வர கேள்வி. இதே கேள்வி அதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வருது. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் அஷத்து அல் அம்ரு அஷத்து, ஐஷா அன்றைய நாள் என்பது மிக கடுமையான நாள். ஐஷா இது கடுமையான நாள்.
இந்த வெயிலுடைய வெப்பம் வந்துச்சுன்னா ஒருத்தருக்கு சஞ்சாரம் எடுத்துச்சுன்னா அவன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வீசத்தை பார்க்க முடியும். இந்த அரசு மருத்துவமனைக்கு இல்ல சில மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அந்த விபத்தால் கொண்டு வரப்படுத்தக்கூடியவர்களுக்கு அந்த அந்த சஞ்சாரத்தினால் அவருடைய ஆடைகள் கலைந்தால் கூட அவளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. இது மறுமை நாள் எப்படி அந்த சஞ்சாரத்தினால் யாரும் யாரையும் பார்க்க மாட்டான், அவனுடைய நிலைமையே பெரிது என்று அவன் என்ன செய்வான், அங்கும் இங்குமாக ஓடுகிற ஒரு நிலை. அப்ப இந்த நிலை கண்டிப்பாக இருக்கும். யார் மறுத்தாலும் மறுக்காட்டினாலும், யார் ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் இப்படி ஒரு சம்பவம் கண்டிப்பாக அல்லாஹ் நடத்தியே தருவான். இந்த சூழ்நிலையில் அந்த மறுமை நாளில் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நிழலே இல்லாத அந்த நாளில், அந்த வெட்ட வெளியில் நாம் நிழல் பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னைக்கு வெயில் அடிச்சா நிழல வந்து நிக்கிறோம், ஏசி ரூமுக்கு போயிடுறோம், தண்ணி குடிக்கிறோம், அல்லது வெயிலுடைய தாக்கம் இல்லாத இடங்களுக்கு சுற்றுலா போறோம். எல்லாம் கொடைக்கானல், ஊட்டி, அங்க இங்க எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ எல்லாம் கிளம்பி போயிட்டே இருக்கிறோம். என்ன காரணம்? அந்த வெயிலுடைய தாக்கத்தை தாங்க முடியாமல் இந்த கோடை விடுமுறையை குளிர்ச்சியாக கழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல இடங்களுக்கு சுற்றுலா செல்வதை நம்ம பார்க்க முடியாது. அந்த நாள்ல எங்க போக முடியும்? யார் வருவா? பாப்பா ஓடுறாரு, சும்மா ஓடுறாங்க, கூட பிறந்த அண்ணன் தம்பி ஓடுறாங்க, நண்பர்கள் ஓடுகிறார்கள், பெற்றெடுத்த பிள்ளைகள் ஓடுகிறார்கள். இப்படி எல்லாரும் ஓடுகிற அந்த நாளில் எங்களால் நிழல் கிடைக்கும் என்று காத்துக் கொண்டிருக்கிற சமயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, 7 சாரார்களுக்கு அந்த மறுமை நாளில் நிழல் கிடைக்கும் சொன்னாங்க. 7 சாரார்களுக்கு நிழல் கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுல யாரு? இமாமுல் ஆதில், நீதமான நேர்மையான ஒரு தலைவர். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஹதீஸ் தான். இதுல எந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கோங்கிறத பார்க்கணும். இமாமுல் ஆதில். 2 ஒரு இளைஞன் தன் இளமையை மார்க்கத்திற்காக கழித்த ஒரு இளைஞன். இது ஒரு சாரார். 3ஆவதாக சொன்னாங்க, தனிமையில இருந்து கொண்டு கண்ணீர் விடுகிற மனிதன். இமாமுல் ஆதில். இமாமுல் ஆதில் எல்லாரும் இமாம் ஆக முடியாது, சரி விட்டுருங்க. 2வது ஒரு இளமை உள்ள ஒரு இளைஞன். இளமை நிறைவர் கலந்திருக்கலாம், இளமையாக இருக்கக்கூடியவரும் இங்க இருக்கலாம், அந்த வாய்ப்பு போயிடுச்சு. 3வது என்ன? தனிமையில இருந்து கொண்டு அல்லாஹ்வை நினைத்து, நரகத்தை நினைத்து, மறுமை நினைத்து அழுகின்ற ஒரு மனிதன். இது நம்மளத்துல இருக்குதா? என்னைக்கா அழுதுங்கிறோமா? தனிமையா உட்கார்ந்துட்டு நரகத்தை குறித்து, நரகத்துடைய வேதனை குறித்து, அதனுடைய வெப்பத்தை குறித்து, மறுமை நாளில் ஏற்படுகிற அந்த விசாரணை குறித்து என்றைக்காவது ஒரு நாளாவது வீட்டில் உட்கார்ந்தோ அது எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்தோ அழுதுருக்கிறோமா பாரு. அதுதான் அந்த லிஸ்டா நம்மள வந்துடும். 4வது கல்புவும் அழக்கும் பில் மஸ்ஜித். 4வது மனுஷாரு கேட்டால தன்னுடைய உள்ளம் வந்து பள்ளிவாசையே சாப்பிடுது. எப்ப முகர், எப்ப அசர், எப்ப மதுரை, எப்ப இஸ்ஸா, பஜ்ர், எப்போ பள்ளிவாசலுக்கு போய் சின்னத்தான விஷயங்கள் பெற வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், திக்ர் செய்யணும். பள்ளியோடே அவருடைய உள்ளங்கள் இறைந்திருக்கக்கூடிய நபர்கள். இப்படிப்பட்ட மனிதனுக்கும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அரசுடைய நிழலை கொடுக்கிறான். அல்லாஹ் இந்த லிஸ்ட பள்ளியோட நம்முடைய தொடர்பு எப்படி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சிந்தனை செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பள்ளி வாசோடு நம்முடைய தொடர்பு இருக்கிறதா? பள்ளியோடு நெருங்கிய ஒரு நெருக்கம் நமக்கு இருக்கிறதா என்பதனை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்கணும். அதுக்கான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஜுலானி தஹப்பா ஃபில்லாஹ். ஒவ்வொரு ஹதீஸ்ல இந்த ஹதீஸ் நிறைய ஹதீஸ்கள் வருது, ஒவ்வொரு சில வார்த்தையும் மாறி மாறி வருது. அதுல யாரு? அல்லாஹ்வுக்காக வேண்டிய நேசித்த மனிதர். நான் ஒரு ஆளை நேசிக்கிறேன்னு சொன்னா அவருக்கு பணம் இருக்கு, வசதி இருக்குது, அவனுக்கு அந்தஸ்து இருக்குது, பதவி இருக்குதுக்காக அப்படி இல்லை. அல்லாஹ்வுக்காகவே ஒரு நேசித்தோம் என்று சொன்னார். அல்லாஹ்வுக்காகவே ஒருத்தர் வெறுத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த அரசுடைய நிழலை தருகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார். அடுத்து வரஜுலுன் ஜாஅத் இம்ராத்து தாத்து மன்சபின் வ ஜமாலின் நஃசிஹா. ஒரு அழகான பெண் நம்மளை தவறான வழிக்கு அழைக்கிறார். அழைக்கிற சமயத்திலே அவன் சொல்றான், பக்கால இன்னி அஸாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்கிற மனிதன்.
இப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் என்ன இருக்குது? அரசுடைய நிழல் இருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒரு பெண் நம்ம இடத்துல போன தொடர்பு வச்சிருக்கிறா, தன்னுடைய ஆசைக்கு இணங்க கூப்பிடுறா என்று ஒரு அழைத்தார் என்று சொல்ல, இன்னியாக போவா, நான் அல்லாஹ்வை வைப்பதன் என்று சொல்லி அந்த பெண்ணுடைய ஆசைகளுக்கு இணங்காமல், அந்த ஆணுடைய ஆசைக்கு இணங்காமல் அந்த பெண்ணும் இறைவனை பயந்து வாழ்ந்தார் என்று சொன்னால் அவர்களுக்கு அரசுகள் இருக்கிறது. இன்னைக்கு எல்லாம் கள்ளக்காதல் என்பது சர்வ சாதாரணமாயிருச்சு. போன் அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா அதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைந்து காணப்படுகிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற சூழ்நிலையில் பெண்களும் ஆண்களும் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு சூழல். இந்த சமயத்துல ஒரு பெண் என்ன மெசேஜ் பண்றா, அவர்களுடைய ஆசைக்கு எனக்கு கூப்பிடுறா, அல்லது ஒரு ஆண் என்னை அழைக்கிறாள், வா என்று கூப்பிடுகிறார் என்று சொன்னால், இன்னி அகாபுல்லா, நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லி அது போன்ற விஷயங்களை விட்டு நாம் விலகி இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அரசுடைய நிழல் தருகிறான். அடுத்தாக பெருமானா சொன்னாங்க, ஒரு ரஜுல் தஸத்தக பி ஸதகத்தின் அஃபாஹா ஹத்தா லா யஅலமு ஷிமாலுஹு மா ஸனஅத் யமீனுஹு. ஒருத்தர் தர்மம் பண்றான். எப்படி தர்மம் செய்யறாங்க அப்படின்னா, வலதுகை தர்மம் செய்வது இடதுகைக்கு தெரியாத அளவுக்கு தர்மம் செய்கிறார். வலதுகையில தர்மம் பண்றது இடதுகைக்கு தெரியாது, அந்த அளவுக்கு தர்மம் செய்கிறார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நம்மால் பார்க்க முடியும். அன்புக்குரியவர்களே, யோசிப்பாங்க, இந்த 7 நபர்களில், இந்த 7 சாரார்களில் நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கோம், என்ன பண்பு நம்மகிட்ட இருக்கு என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். கடுமையா வெப்ப வரும் போது, நிழல் வார்த்தை நிற்கும் போது நமக்கு இருக்கிற அந்த ஆசுவாசம், ஒரு நிம்மதி பெருமூச்சு, ஒரு ஆனந்தம், ஒரு ராகத்து அங்க நிழலே இல்லை. சூரியன் பக்கத்துல வருவான், பக்கத்துல வருகிற சமயத்துல அங்கும் இங்குமா ஓடுகிற சமயத்துல எங்கேயாவது நிழல் கிடைக்காதா என்று எழுந்துகிற பொழுது அல்லாஹ்வுடைய கருணையின் வெளிப்பாடாக இறைவனுக்காக இந்த உலகத்துல வாழ்ந்த மனிதர்களுக்காக இறைவன் 7 சாராருக்கு அல்லாஹ் அரசு நிழல் கொடுக்கிறாங்க என்று சொன்னால், அந்த நிழலில் நாமும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த உலகத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். இதுதான் இந்த முக்கியமான விஷயம். கடுமையான வெயில் வருது, கடுமையான வெயிலா இருக்குது என்று இதை கடந்து போவதற்கு அல்ல. ஒரு மூமியை பொறுத்த வரைக்கும் இங்கேயே இப்படி நிலைமை சொன்னாரா, மறுமை நாள் நம்முடைய நிலைமை யோசித்து பார்க்க வேண்டிய மூமி. உமர் பின் அப்துல் அசீஸ் இரண்டாம், அதாவது இரண்டாம் உமர் என்று அழைக்கப்பட்ட உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள், அந்த உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் ஒரு பயணத்திலே மேற்கொள்கிற சமயத்திலேயே கடுமையான வெயில், அந்த வெயிலிலேயே சில நபர்கள் தண்ணீர் எடுத்து வேகமாக குடிப்பதையும், அவர்களுடன் சென்ற மக்கள் நேரம் என்ன செய்ய நிழல்ல போய் உட்கார்றது என்ன செய்யறாரு பார்க்கிறார். பார்த்துட்டு அவர் என்ன செய்யறாருன்னா ஆற ஆரம்பிச்சிட்டாரு. இந்த உலகத்துடைய வெப்பத்தையே நம்மால் தாங்க முடியவில்லை என்று சொன்னால் அந்த மறுமை நாளுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று மறுமையோடு இந்த உலகத்தை ஒப்பிட்டு பார்க்கிறான். இங்கேயே தாங்க முடியல, தோழர்கள் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாங்க, நடக்க முடியல, நிழல்ல போய் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு சொன்னா நிழலே இல்லாத அந்த நாளுடைய நிலைமையை யோசித்து உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் அழுதார்கள் என்று வரலாறு சொல்கிறார். மிகச்சிறந்த கலீஃபா, இரண்டாம் உமர் என்று அழைக்கப்பட்டவர், உமையானுடைய ஆட்சி காலத்திலே மிகச்சிறந்த ஆட்சி கொடுத்தவர் உமர் பின் அப்துல் அசீஸ், ஒரு சாதாரண மனிதர். அப்படிப்பட்ட உமர் அப்துல் அசீஸ் அவர்கள் பயந்திருக்கிறார்கள் என்று மாற்றம் கொள்கிறது. அப்ப அன்புக்குரியவர்களே, இந்த சூடும் இந்த வெப்பமும் நமக்கு என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால், நரகத்துடைய அந்த வெப்பத்தை உணர்த்தி காட்டுகிறது. இந்த உலகத்தில் இந்த வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு பல்வேறு விதமான உபகரணங்கள் உண்டு. ஆனால் எந்த உபகரணம் இல்லாமல் மறுமை நாள் இருக்கக்கூடிய அந்த சூழலை ஒரு பூமி யோசித்து பார்க்க வேண்டும். அந்த நாள் எப்படி தப்பிக்க போறோம், அந்த நாளில் எப்படி அல்லாஹ்வுடைய அரசு நிழல் போகிறோம் என்பதை யோசனை செய்து பார்க்க வேண்டும் சொல்றேன். நரகத்துடைய மூச்சு காற்றே இப்படி இருக்கும்னு சொன்னானா நரகம் எப்படி இருக்கும் தான் கவனிக்க வேண்டிய விஷயம். நரகத்துடைய மூச்சு காற்று, அது ஒரு மூச்சு காற்று தான் கோடை காலம், இதுக்கே தாங்க முடியலன்னா அவன் நரகம் என்பது எப்படி இருக்கும் அதையும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார். நானும் ஜுஸ்அமின் 70 ஜுஸ்அம் மினன் நார்,
அதாவது நம்ம இன்னைக்கு பயன்படுத்துகிறோமா இல்ல? ஒரு ஹதீஸ்ல ஆதமுடைய மகன் பயன்படுத்துவதாக ஹதீஸ் வருது. ஆதமுடைய மகன் பயன்படுத்துகின்ற நெருப்பு தீ அதை விட 70 மடங்கு நெருப்பு, நரக நெருப்பு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் சொல்லலாம், மனிதர்கள் பயன்படுத்துகிற இந்த ஒரு நெருப்பே மனிதனுடைய தண்டனைக்கு போதுமானதாக இருக்காதா? சாதாரணமாக உங்க வீட்டுல இருக்கிற நெருப்பை வச்சு பாருங்க, அந்த நெருப்பை வச்சே நம்மளால தாங்க முடியலன்னு சொன்னா, கையில பிடிச்சா கால பிடிச்சா அந்த உடம்புல பிடிச்சா தாங்க முடியலன்னு சொன்னா, இதை விட 70 மடங்கு உள்ள நரக நெருப்பை யோசித்து பாருங்க சொல்றேன். அந்த நெருப்புடைய தன்மைகளை யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை அன்புக்குரியவர்களே, இந்த நரக நெருப்பிலிருந்தும் அந்த நரக நெருப்புடைய வெப்பத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி கட்டுப்பட்டு நடக்கின்ற மனிதர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியல் குறிக்கும் என்று கூறி எனது முதலாவது ஜும்மாவை சொல்வேன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, கடுமையான வெப்ப காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வெப்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறனா, இதைவிட கடுமையான வெப்பமாக இருக்கிற அந்த நரக நெருப்பிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக நாம் நம்மை தயாரித்து கடமைப்பட்டிருக்கிறோம். இதனால் நரக நெருப்பு என்பது, நரகத்துடைய வெப்பம் என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நரகம் சொன்னாலே, நரக நெருப்பு சொன்னாலே நம்முடைய உள்ளங்களில் ஒரு பயம் வருவது என்று சொன்னால், நம்முடைய உள்ளங்கள் செத்து போயிருக்கிறது என்றார். நரகம் சொன்னாலே சஹாபாக்கள் அழுதார். நம்ம ஹதீஸ்களையும் வரலாறுகளையும் படிக்கிற சமயத்திலேயே இந்த சாதாரண கோடைகால வெப்பத்திற்காக பல சலப்புகள் அந்த நரக நெருப்பை குறித்து அஞ்சு நெருங்கியிருக்கிறார்கள் என்று நம்மால் படிக்க முடிகிறது, பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் யோசித்து பாருங்க. அந்த மறுமை நாள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய வெப்பத்தையே என்னால் தாங்க முடியல, அதுக்கு வேண்டிய உபகரணம் வேணும்னு சொன்னா அந்த மறுமை நாளுடைய நிலைமையை ஒரு மூணு யோசித்து பார்க்க வேண்டும். எல்லாரும் ஓடிடுவாங்க. நம்முடைய அமல் தான் நம்மை காப்பாற்றும். அப்படிப்பட்ட சூழலில் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பெண்மணி தங்கத்துல ஒரு வளையல் போட்டு பார்த்து சொன்னாங்க, இதுக்குண்டான சக்காத்தை நீங்க கொடுத்துட்டீங்களா, இதுக்குண்டான சக்காத்தை நீங்க கொடுக்கலன்னு சொன்னானா இதை அல்லாஹ் தஆலா நரகத்திலே போட்டு என்ன செய்வான், சூடாக்கி உங்களுக்கு வேதனை செய்யப்படும் என்று சொன்னவங்க அந்த பெண்மணி அப்படியே கழுத்து கொடுத்தா என்ன ஹதீஸை பார்க்க முடியும். என்ன காரணம்? அந்த நரக நெருப்பை கண்டு அந்த பெண்மணி அஞ்சிருக்கிறார் என்று பார்க்க. மஸ்ஜித் நபவி ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல்ல சஹாபாக்களோட ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது ரசூலுல்லாஹ் அந்த காலத்துல இருந்தார். ஒரு பெரிய பிரம்மாண்டமான பள்ளிவாசல் கிடையாது மஸ்ஜித் நபவி. ஒரு கூரையால் அமைக்கப்பட்ட மணலால் இருக்கின்ற ஒரு பள்ளிவாசல், கூரைகள் அமைச்சு ஒரு மணல் தான் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பள்ளிவாசல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோடு உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு சொன்னாங்க, லவ் கான ஃபி ஹாதில் மஸ்ஜித், இந்த பள்ளிவாசலில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மஸ்ஜித் நபவி 100,000 1,00,000 நபர்கள் இருந்தார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மஸ்ஜித் நபவில 1,00,000 மனிதர்கள் இருந்தார்கள் என்று சொன்னார். அல்லது யஸீதுன, அல்லது 1,00,000க்கும் மேற்பட்ட மனிதர்கள் இருந்தார்கள் என்று சொன்னார். வஃபீஹி ரஜுல் மின் அஹ்லின் நார், அந்த 1,00,000 பேர்ல அல்லது அதை விட எத்தனை லட்சம் ஆனாலும் சரி, கோடிகளே ஆனாலும் சரி, அதுல ஒரு மனுஷன் நரகவாசியாக இருந்து அந்த நரகவாசி நஃபஸ மூச்சு காற்றை விடுவானாக இருக்குமானால் அஸாபஹு நஃப்ஸஹு, அவனுக்கு அந்த 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 பகுதியில எல்லாத்துக்கும் என்ன ஆய்வு கேட்டானா, எல்லாரையுமே அந்த மூச்சு காற்று கருக்கி விடும் சொன்னாங்க. எப்படிங்க? ஒரு
1,00,000 மஸ்ஜித் நபியில ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் உட்கார்ந்து சொன்ன வார்த்தை என்ன? இந்த பள்ளிவாசல்ல 1,00,000 நபர்கள் இருக்கிறாங்க, அல்ல அது கூடுதலாக இருக்கிறாங்க. அந்த ஒரு நபர் நரகவாசியாக இருந்து அந்த நரகவாசி மூச்சுக்காட்டை விடுவாரானால் அந்த மூச்சுக்காட்டு அத்துணை நபர்களின் எழுதிவிடும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு மோசமான இடம்தான் இந்த நரகம் என்று சொல்லுவாங்க. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பற்றி சொல்கிற பொழுதெல்லாம் தாடி நிறையக்கூடிய அளவுக்கு சஹாபாக்கள் அனுமதிக்கிறார்கள். நரகத்தை சொன்னபோது நரகத்தை தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக எதையும் இழப்பதற்கு சஹாபாக்கள் தயாராக இருந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு இருந்து கொண்டிருக்கிற சமயத்திலே சொன்னார்கள், இத்தகுன்னா, நரகத்தை எஞ்சிக் கொள்ளுங்கள் அருமை தோழர்களே, இத்தகுன்னா, நரகத்தை எஞ்சிக் கொள்ளுங்கள் அருமை தோழர்களே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். வலு பிஷிக்கின் தம்ரத்தில், ஒரு பேரித்தம்பள துண்டையாவது நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்து இந்த நரகத்தை உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் அருமை தோழர்களே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பேரிச்சம்பள துண்டையாவது தர்மம் செய்யுங்கன்னு சொன்னானா, அதுதான் இருக்கு. எதுவுமே நம்மகிட்ட இல்லை, கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை. ஒரே ஒரு பேரிச்சம்பளம் தான் எனக்கு என்ன இருக்கு? ஒரு பேரிச்சம்பளம் மட்டும்தான் இருக்கிறது. அந்த பேரிச்சம்பளத்துடைய ஒரு துண்டையாவது நீங்கள் கொடுத்து நரகத்திற்கு உங்களை தற்காத்துக் கொள்வீர்கள் என்று பெருமானார் சொன்னார். அப்படிப்பட்ட சூழல் அன்புக்குரியவர்களை, நரகம் வந்து தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அமல்களை நாம் செய்ய வேண்டும். குறிப்பாக சதகா செய்ய வேண்டும். எனவே அதற்குண்டான வாய்ப்பு நமக்கு வார வாரம் ஜும்மால வருது. ஒவ்வொரு இளைஞரிலிருந்தும் நம்மை நாடி தேடி ஓடி இறை பணிகளுக்காக வேண்டி நம்முடைய பள்ளிவாசலை வந்து கேட்கிறார்கள். நமக்கு ஒரு வாய்ப்பு, என்ன வாய்ப்பு? அந்த நரகத்திற்கு தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்கின்ற ஒரு வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட வாய்ப்பு உங்களுக்கு இந்த வாரம் வந்திருக்கு. என்ன வாய்ப்பு? நம்மை படைத்த, உங்களை படைத்த, அந்த சராசரங்களை படைத்த ஏழு இறைவனாகிய, நமக்கெல்லாம் வீடுகளும் வசதி வாய்ப்புகளையும் தந்த, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் செய்து தந்த அந்த அல்லாஹ்வுடைய வீட்டை கட்டுவதற்கான ஒரு கடனாக இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அது கடன் தான் சொல்றேன். ஏன்னா அல்லாஹ்வுடைய பாதையிலே கடன் கொடுங்கள். நீங்க சும்மா எல்லாம் கொடுக்க வேண்டாம். அதை இரட்டிப்பாக அல்லாஹ் தஆலா தருவான். கண்டிப்பா இந்த அரசியல்வாதியுடைய வாக்குறுதி அல்ல. அல்லாஹ் இந்த உலகத்தை அவர்களுக்கு தருவான். மறுமை நாளிலும் அல்லாஹ் தஆலா தருவான். எந்த குறைவில்லாமல் தருவான். நீங்கள் கொடுத்ததை விட அதிகமாக கூடுதலாக தருவான். ஏன்? அப்படிப்பட்டவன் அல்லாஹ் தஆலா என்னைக்கும் வாக்குறுதி மாறாத. அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு வந்திருக்கு. திருப்பூர்ல அண்ணா நகர் பகுதியில ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்காக நம்மளுக்கு வந்திருக்கிறான். கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட பணம் தேவைப்படுகிறது. இந்த 30 லட்சமும் எதுவும் கேட்டாலா கடனாக வாங்கப்பட்டது. நம்ம ரமலான்ல ஒரு தற்காலிகமாக தொழிலாளிக்கு ஒரு பள்ளி வேண்டதுக்காக வேண்டி ஒருவரோட அர்ஜென்டா பணம் வாங்கி கட்டி ஒரு 30 லட்சம் ரூபாய் கடன் எடுக்கிறான். கடன் வாங்கி வச்சிருக்கிறான். அந்த 30 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க கேட்கிறான். அது போல ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்மகிட்ட வந்திருக்கிறான். நம்மகிட்ட வந்து நம்மை நாடு தேடி வந்திருக்கிற அந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக வழங்குகிற சூழல் அல்லாஹ்வுடைய பணிக்காக அந்த நரக நெருப்போடு தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த நரகத்துடைய வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி வழங்குங்கள். ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் ஒரு ஷேருடைய பணமாக சொல்லப்படுகிறது. அப்ப நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பள்ளிக்காக வேண்டி அதிகமாக கொடுப்பதற்கு முன்வாருங்க. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலக சிக்கின் தம்பரத்தின்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க, என்கிட்ட இதுதாங்க இருக்குன்னு சொன்னாலும் அது இருக்குது கொஞ்சமா சேர்த்து அந்த பள்ளிக்காக அந்த அல்லாஹ்வுடைய பாதைக்காக கொடுங்கிறாங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா நரகத்திலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய வீட்டுக்காக வேண்டி
அல்லாஹ்வுடைய வீட்டுடைய கட்டுமானத்திற்காக வேண்டி நம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள். வந்திருக்கிற சகோதரர்கள் அந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி உங்களுடைய தாராளமான பொருளாதாரத்தை கொடுத்து உதவுமாறு ஜமாத்தின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் நாளை மறுமையிலே அந்த மஹ்ஷர் மைதானத்திலே சூரியன் பக்கத்திலே கொண்டு வரப்படுகிற அந்த சூழ்நிலையில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் காத்து ரட்சித்து அல்லாஹ்வுடைய அருள் நிழல் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி புரிவானாக. நம்முடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே மன்னித்து நபிமார்களோடு சித்திகளோடு ஷஹாதாத்தோடு இருக்கின்ற வாக்கிற்கு அல்லாஹ் தஆலா புரிவானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. அகீமுஸ் ஸலாத்த இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வலذிக்ரு الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.